ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மகாபெரிவா முகாமிட்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் கும்பகோணத்திலிருந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாமி ஒருத்தரும் மகானை தரிசிக்க வந்திருந்தார். பார்க்கறதுக்கு சர்வ லட்சணத்தோடு இருந்தாலும் அவர் முகத்தில் ஏதோ ஒரு சோகம் அப்படின்ட்டு இருந்தது. எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரிஞ்சுது. வரிசையில் நின்று தன்னோட முறை வந்ததும் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினா அந்த மாமி. அப்புறம் அந்த மாமி சொல்கிறா பெரியவா கிட்ட, பெரியவா எனக்கு ஒரு மனக்குறை, தயக்கத்தோடு சொல்ல ஆரம்பித்தா. அதை புரிஞ்சுட்ட பெரியவா, பரவாயில்ல சொல்லு அப்படின்னார். பெரியவா, எனக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போ புதுசு கட்டிண்டாலும் அந்த புடவை கிழிஞ்சுடுறது, இல்லைன்னா கரையாயிடுறது. இது ஏதாவது கெட்ட சகுனமாக இருக்குமோன்னு மனசு படபடக்கிறது. ரொம்ப தழுதழுப்பாக சொன்னா அந்த பெண்மணி. சில வினாடிகளுக்கு பிறகு தொடர்ந்து பேசினா, பண்டிகை நாள் விசேஷ நாள்லன்னு இல்லை, சாதாரண நாளில் புதுசு கட்டிண்டாலும் இப்படித்தான் ஆறுது பெரியவா. இதோ நீங்களே பாருங்கோ, இது காத்தால் கட்டிண்ட புது புடவை. இங்கே வர வழியில் பஸ்ஸில் இருந்த ஆணியில் மாட்டி எப்படி கிழிஞ்சிருக்கு பாருங்கோ. சொன்னவர் தன் புடவையின் தலைப்பை மகானிடம் காட்டினார். இப்படி நடக்கிறது ஏதாவது தோஷமா, இல்லை ஏதோ கெட்டது நடக்கப் போகுது என்பதற்கான அறிகுறியா? இது நினச்சே என் தேக பலம் பாதி ஆயிடுத்து அப்படின்னு படபடப்பாக சொல்கிறா அந்த மாமி. எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுண்ட பெரியவா, சரி நான் ஒரு விஷயம் கேட்குறேன், உண்மையை சொல்லணும்னு பெரியவா சொல்கிற. தொடர்ந்து பெரியவா கேட்குறா, நீ கல்யாணமாகி புக்ககத்துக்கு வந்த புதுசில் நவராத்திரி சமயத்தில் நீ தெரிஞ்சே ஒரு தப்பை செஞ்ச இல்லையான்னு கேட்டாரோ இல்லையோ, அந்த பக்தையோட கண்ணுலேருந்து ஜலம் பொல பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. ஆமாம் பெரியவா, ஆமாம், நவராத்திரி சமயத்தில் குருவுக்கு வந்தவாளில் ஒருத்தருக்கு ரவிக்கு துணி வச்சு கொடுத்தப்போ அது ஓரத்தில் லேசாக கிழிஞ்சிருக்கிறத பார்த்தேன். சும்மா தானே கொடுக்குறோம், அதுவும் ஒரு ஓரத்தில் லேசாக தானே கிழிஞ்சிருக்குன்னு நினச்சி அது அப்படியே உள்பக்கமாக திருப்பி மடித்து கொடுத்துட்டேன் இப்படின்னு சொன்ன அந்த மாமி அப்படியே கதற ஆரம்பிச்சுட்டா. பகவானே, அந்த பாவம்தான் என்ன இப்படி துரத்துறதா? இது எங்கே போய் எப்படி தொலைக்கிறது? நீங்கள் தான் வழி காட்டணும்னு அவ கெஞ்சினது அங்கே இருந்தவா மனங்களையே கரைய வச்சுது. மகானுக்கு மனசு இழகாமல் இருக்குமா? ஆதுரத்தோடு அவளை பார்த்தார். எப்போ இத்தனை பெரிய சபையில் நீ செஞ்ச தப்பை மறைக்காம சொல்லி மன்னிப்பு கேட்டியோ அப்பவே அந்த பாவம் தொலைஞ்சிடுத்து. இனிமே நீ செய்ய வேண்டியது பிராயச்சித்தந்தான். அதனால் ஆற்றுக்கு போனதும் நல்ல வெள்ளிக்கிழமையாக ஒரு நாளை பார்த்து 9 சுமங்கலிகளை அழைச்சி நல்ல ரவிக்கு துணியை தாம்பூலம் தட்சணை மங்கள பொருட்களோடு வச்சு கொடு. உன்னோட பாவம் முழுசாக விலகும். அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக புது புடவை கட்டிக்கலான்னு சொல்லி முடித்தா பெரியவா. மன நிறைவோட பெரியவாளை மறுபடியும் நமஸ்காரம் செஞ்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்டா அந்த பக்தை. அதுக்கப்புறம் அவள் புதுசு உடுத்தின்ற போதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஏற்படலைங்கிறத சொல்லணுமா என்ன? இவ்வளோ ஒரு அருமையான அற்புதம். இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். ஒரு சமயம் சென்னையில் திக்விஜயம் பண்ணிட்டு இருந்த மகாபெரிவா வழியில் டி நகரில் இருக்கிற சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு விஜயம் பண்ணியிருந்தார். அங்கே சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போகிறதாக திட்டமிட்டிருந்தார். அதே மாதிரியே அங்கேருந்து புறப்பட்டார். மகாபெரிவா நட யாத்திரையாக போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு இடத்துல திடீர்னு ஒரு இளைஞன் அவர் முன்னால் வந்து நின்னான். நெத்திக்கு இட்டுக்காம ஏனோ தானோன்னு இருந்த அவனுக்கு மகாபெரிவா முன்னால் வரைச்ச
காலணியை கழட்டிடணுங்கிற அளவுக்கு கூட மரியாதை தெரியல. அல்லது நாம் எதுக்கு மரியாதையெல்லாம் தரணும்னு நினச்சானோ தெரியாது. அவன் வந்து நின்ன விதமே வம்படியாக ஏதோ பிரச்சனை செய்ய போகிறாங்கிற மாதிரி தெரிஞ்சதுனால சுற்றி இருந்த பக்தர்களும் காவலுக்கு வந்திருந்த ஜவான்களும் அவனை தடுக்க பார்த்தார்கள். ஆனால் அவன் அதையும் மீறி திமிரிண்டு வந்து பெரியவா முன்னாடி நின்னான். எல்லாரும் திகைச்சு நிற்க பெரியவாளோ அந்த இளைஞனை பார்த்து அமைதியாக புன்னகை புரிஞ்சார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கராச்சாரியார் சாமியார்னு சொல்கிறாங்களே, அது நீங்கள் தானா? கொஞ்சம் கூட இங்கிதமோ மகா பெரியவா கிட்ட பேசுகிறோங்கிற எண்ணமோ இல்லாமல் கேட்டான் அவன். என்னை பற்றி விசாரிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ யார் என்னங்கிறத சொல்லு. கொஞ்சமும் கடுமை இல்லாமல் அன்பாகவே கேட்டார் பெரியவா. தன் பெயரை சொன்ன அவன், நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே அப்படின்னா. என்னை பற்றி நீ எதுக்கப்பா விசாரிக்கிற? இல்லை, மடாதிபதின்னு சொல்லிக்கிட்டு வேலை வெட்டி எதுவும் செய்யாமல் ஊர் சுற்றுறதும் உபதேசம் பண்ணுறதுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். அதெல்லாம் உபயோகம் இல்லாத வேலைன்னு உனக்கு யார் சொன்னா? பெரியவா அவனுக்கு இந்த மாதிரி கேட்குறா, பதில் சொல்கிறா. கேள்வி பதிலாகவே தொடர்ந்தது சம்பாஷணை. உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் எதிர்கேள்வியாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை, நான் வேலைக்கு போய் ஆகணும் இப்படின்னு சொன்ன அந்த இளைஞன், இந்த மதம், கோட்பாடு, சாஸ்திரம், சம்பிரதாயம், சாமி எல்லாம் யார் உண்டாக்கினாங்கன்னே தெரியல, அதையெல்லாம் நம்பிக்கிட்டு வேற வேலை இல்லாமல் வார்த்தைகளை முடிக்காமல் கொஞ்சம் சத்தமாகவே முனகினான். மகா பெரியவா ஒரு நிமிஷம் அவனை உத்து பார்த்தார். அப்புறம் சொல்கிறார், அவசரமாக உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்க போல இருக்கு, எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டார். பின்ன வெட்டியாவா சுத்த முடியும், மாசாந்திர உத்தியோகம்தான், கிண்டியில் ஆஃபீஸு அலட்சியமாக சொன்னான். ஓ, கிண்டியில் இருக்கா உன்னோட அலுவலகம்? அதுக்கு இந்த பாதையில் ஏன் போகிற? தெரியாதவர் மாதிரி பெரியவா கேட்டார். பின்ன இதுதானே கிண்டிக்கு போகிற பாதை, இதில் தான் போக முடியும். உடனே பெரியவா கேட்குறா, அப்படியா, இந்த பாதை கிண்டிக்கு போகிறதா யார் உனக்கு சொன்னா? இந்த பாதையை போட்டவாளை உனக்கு தெரியுமா? உடனே அந்த இளைஞன் அதுக்கு பதில் சொல்கிறான், நல்லா கேட்டீங்க, இந்த பாதையில் தான் நான் தினமும் போயிட்டு வரேன். இதை போட்டவங்க யாருன்னு யாருக்கு தெரியும்? என் முப்பாட்டங்க காலத்தில் யாரோ போட்ட ரோடு, பாதை சரியாக இருக்கிறதா தெரிஞ்சுது, போயிட்டு இருக்கேன். சொன்னவனை பார்த்து மெதுவாக புன்னகைச்சார் பெரியவா. அப்புறம் தொடர்ந்து பெரியவா சொல்கிறா, இந்த பாதையை யார் போட்டதுன்னு உனக்கு தெரியாது, ஆனால் இது சரியான பாதை, இதில் போனால் எந்த இடத்துக்கு போகலான்னு தெரிஞ்சிருக்கு, அதனால் நீ இந்த வழியாக போகிற, அப்படித்தானே? இதை கேட்டுட்டு அந்த இளைஞன், அட, நான் சொன்னதையே திருப்பி சொல்லி அதானேன்னு கேட்குறீங்க, நான் போகிறதுக்கு மட்டும் இந்த ரோடு இல்லை, யார் கிண்டிக்கு போகணுன்னாலும் இதே பாதை தான், யாராவது என்கிட்ட கேட்டாலும் இதே வழியைத்தான் காட்டுவேன். கொஞ்சம் சிடுசிடுப்பாகவே சொன்னான் அவன். ரொம்ப சரியாக சொன்னேன், ஒரு பாதை உனக்கு சரியானதுன்னு பட்டுதுன்னா அந்த வழியாக தான் போவேன், மற்றவாளுக்கும் அது சரியான பாதைன்னு சொல்லி வழிகாட்டுவேன் இல்லையா? அதைத்தானே நானும் பண்ணுறேன். இந்த மதம், சாஸ்திரம், ஆச்சாரம், அனுஷ்டானம் இதெல்லாம் யார் உருவாக்கினான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாம் சரியான இடத்துக்கு போகிறதுக்கான பாதைன்னு எனக்கு முன்னால் இருந்தவா வழிகாட்டி இருக்கா, அதை நம்பிண்டு நான் போகிறேன், அதையே மற்றவாளுக்கும் வழியாக காட்டுறேன். எந்த வழி நல்லதுன்னு தேடி தேடி பார்த்து மற்றவாளுக்கு வழி காட்டுற வேலை என்னது, அதை நான் சரியாக பண்ணிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன். அமைதியாக சொல்லி முடிச்சா பெரியவா. உடனே அந்த இளைஞன் சட்டுன்னு கொஞ்சம் தள்ளி போய் காலணியை கழட்டி விட்டுட்டு நடு ரோடுன்னு கூட பார்க்காம அப்படியே சாஷ்டாங்கமாக
பெரியவா பாதத்தில் விழுந்தான். என்னை மன்னிச்சிடுங்க சாமி, தெரியாதனமாக உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான். அதுக்கப்புறம் பல காலம் காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி வந்து பரமாச்சாரியாலை தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தான் அந்த இளைஞன். இவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். எப்பேற்பட்ட மோசமான மனிதன் கூட மகாபெரிவாளோட உபதேசத்தை ஒரு நிமிஷம் கேட்டால் போதும், அவன் திருந்திருவாங்கிறதுக்கு இந்த ஒரு அனுபவம் மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.